காசு கொடுத்து வாங்க முடியாது. அங்கே அதிகமாக கடன் சேர்ந்துடும். அப்புறம் கஷ்டமாயிடும். திரும்பி வெளியில் போயிட்டு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணணும். அதெல்லாம் சரி வராது. உடனே கொடுத்து உடனே காசை வாங்கிக்கணும். கடன்னா இருக்கிறதுக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. மற்றபடி அதிகமாக கடன் கொடுக்கறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நிறையா பிஸ்னஸ் பண்ணி கடனை கொடுத்துட்டு தான் ஃபுல்லாக லாஸ் ஆகி நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம திருப்பி அதே அதே வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதுதான் என்னோட இது. அதனால் பற்றி லைன் போனோம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடந்தது, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. அதனால் ரொம்ப தூரத்துக்கு வண்டி ஓட்ட முடியாது, காலம் வலிக்கும். அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாது. கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு போவோம். கடைகளில் ஆர்டர் கொடுக்க தோண்டியும் வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போட்டு வர வேண்டியது தான். சேனலில் இந்த காரா பூந்தி செய்கிறது, காரா சேவ் செய்கிறது, இப்போதைக்கு அந்த ஒரு வீடியோ தான் நம்ம போட்டுருக்குறோம். அதுவும் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு அந்த அனைத்து மாஸ்டரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அடுத்த கம்பெனியில் சம்பளம் அதிகமாக தராங்கன்னா அங்கே அட்வான்ஸை வாங்கிட்டு அந்தாண்ட கிளம்பிடுவாங்க. வேலை செய்கிற ஆளுங்களும் அதேமாரி தான். இங்கே ஒன்றும் சரி வரலைன்னா அடுத்த இடத்துல அதிகமாக சம்பளம் தராங்கன்னா அதிகமாக ஒன்றும் இல்லை. இங்கே 300 தராங்கன்னா அடுத்தது ஒரு 50 எக்ஸ்ட்ரா தராங்கன்னா அங்கே ஓடிடுவாங்க, இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ கம்பெனிலையும் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை ஆகிப்போச்சு. அதனால் அங்கே கம்பெனியில் மாஸ்டரும் இல்லை, லேடிஸும் ஆள் இல்லை. அதனால் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு போட்டாங்க. கடைசியில் இங்கே நம்மளுக்கு தகுந்த மாரி வீடியோவும் அங்கே போயிட்டு எடுக்க முடியல. அதனால தான் வீடியோ போடுறதே நம்மளால் கஷ்டமாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா போயிட்டே இருந்தது. அந்த ஒரே ஒரு மாஸ்டர் எப்போ வேலையை விட்டு போனாரோ அதோட அந்த கம்பெனி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு மாஸ்டர் வேலையை விட்டு போனார், அதோட அந்த கம்பெனியில் இருக்கிறதுங்க எல்லாம் ஒருத்தவங்களாக போயிடுச்சு. வேலைக்கு வந்தாங்கன்னா ஒரேடியாக வர்றாங்க, இல்லைன்னா கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால ஒரு இடமா உட்காந்து வேலை செய்யலாம் முடியாது யாராலையும். ஏன்னா அந்தமாரி இது வேலையெல்லாம் ரொம்ப கடினமான உழைக்கணும்லாம் கிடையாது. காலையில் 9 மணிக்கு வராங்க, சாயந்தரம் 7 மணிக்கு போகிறாங்க, அதுவே கஷ்டம். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க. நல்லா தூக்கம் வருது. இப்போ போயிட்டு படுக்கலாம். போய் படுத்தாலும் தூக்கமே வராது. அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் செல்லை பார்த்துக்கிட்டு உக்காந்துட வேண்டியது தான். எதனா ஒரு வீடியோஸு எதனா பார்க்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் தூக்கம். கொசுவும் பயங்கரமாக கடிச்சிக்கிட்டு இருக்குது. ஃபேன் போட்டு கொசு கடிக்குது, அந்தமாரி இருக்குது.